ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லாதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப டிப்ரெஷன், பயங்கர டென்ஷன். இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிபி எக்கச்சக்கமாக ஏறுது, இல்லை எக்கச்சக்கமாக இறங்குதுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகையே மிரட்டக்கூடிய மிகப்பெரிய நோயாக இருப்பது கேன்சர். யாருக்கு எப்போ உடலில் எந்த பகுதியில் இது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் டிட்டர்மின் பண்ணவே முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கு இல்லைங்களா? இது இரண்டிற்கும் தீர்வாக எண்கணிதத்தில், அதிலும் குறிப்பாக நம்ம சார் பல ஆண்டு காலம் கடுந்தவம் இருந்து ரொம்பவே மெனக்கிட்டு கண்டுபிடித்த அந்த மெடிக்கல் நியூமராலஜியை வச்சு தீர்வுகள் கொடுக்க முடியுமா? வாங்க நேர்களே, இது குறித்த தெளிவான விளக்கங்கள் நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். உங்களுடைய மெடிக்கல் நியூமராலஜி அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு மிராக்கல் நியூமராலஜின்னு சொல்லணும் சார். ஏன்னா எங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்த பல நோய்களுக்கு ரொம்ப எளிமையா மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, இன்ஜெக்ஷன் கிடையாது, எக்கச்சக்கமான டெஸ்ட் கிடையாது, லேப் கிடையாது, டாக்டரே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளா இந்த எண்ணெய் எழுதி நீங்க வச்சுக்கோங்க. இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பார்க்க எளிமையா இருக்குங்க. ஆனா அந்த ரிசல்ட் மிகப்பெரிய வலிமையானதாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு எபிசோட்லயும் சொல்றீங்க. ப்ரூவன் கேஸ் ஸ்டடியும் எங்களுக்காகவே நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க சார். இந்த எபிசோட்ல எங்களுக்காக ரெண்டா பிரிக்கலாம் சார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ரீசெண்டாக கூட பள்ளியில் படிக்கின்ற ஒரு சின்ன பையன் ரொம்ப ஓவர் பர்டன், ஓவர் ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் இறந்திருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஜீரணிச்சுக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய சோகம் இல்லைங்களா? இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிபிலேருந்து எல்லாமே எக்கச்சக்க ஃப்ளக்சுவேஷன் ஆகுது சார். இதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய எண் என்ன? முதல் கட்டம். கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டு உலகம். எல்லாமே குயிக் 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 ஃபாஸ்ட் சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிறத நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளும் சீக்கிரம் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. உலகம் அந்த ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி என் மனசில் தோணுது. ஆனால் என்னை இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய ஸ்கூல் காலேஜ்லேயும் கேட்டாங்க, சார் உங்கள் ஃபார்மேட் நியூமராலஜி எங்களுக்கு கோர்ஸ் வைங்கன்ட்டு. நிச்சயமாக தேவை சார். நிஜமாக இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இந்த குழந்தைகளுடைய மனதிற்கு நிச்சயமாக தேவை. நான் தான் போய் வைக்கணும். இப்போ நான் தான் போய் பாடம் நடத்தணும், அவ்வளோ வரணும்னு சொல்லிட்டு போக முடியலை, அப்படி சொல்லி நான் தான் தவிர்த்துட்டேன். ஆனால் அதை செஞ்சுருக்கணும் நானே. ஏன்னா அதுக்கு தான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு நமக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்லேயும் படிக்கிறதுலேயும் எல்லா சப்ஜெக்டும் வைக்கிறோம். நீங்கள் எல்லாமே வைங்க. ஆனால் நம்ம படிக்கும்போது பிடி கிளாஸுன்னு ஒன்று இருக்குது, அப்புறமா மியூசிக் கிளாஸுன்னு ஒன்று இருக்குது. இப்படி நிறைய அதுக்கெல்லாம் வைக்கிறீங்க. அதோட இனி வருங்காலத்தில் இந்த 2026 இந்த வருஷத்துலேருந்து கூட எல்லா ஸ்கூலிங் காலேஜில் இதை வைங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் டேக் கேர், ஈஸியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க. டென்ஷனே ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு கிளாஸ் வைங்க. அதுக்கு ஒரு ப்ரொஃபஸரு, அதுக்கு ஒரு டீச்சிங், இதுக்கு ஒரு ஆள் நல்ல ட்ரைனிங் எடுத்து உள்ளவங்கள அழகாக ஒரு கிளாஸ் வைங்க. அவங்க அந்த கிளாஸ்க்கெலாம் படிக்கும் போகும்போது ஹாயாக வெளியே வரும்போது ஹாயாக வெளியே வரணும். ஏன்னா நம்ம படிக்கும் போகும்போது கூட சரி, இப்பவும் சரி அப்பவும் சரி, சில சப்ஜெக்டுக்கெலாம் ஹார்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு மட்டும் படிச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயாக ஹாயாக வருவாங்க சிரிச்சுக்கிட்டே. ஏன்னு கேட்டாக்க அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தட் இல்லை. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த கிளாஸை வச்சுட்டு பசங்களை அவங்க ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெரியவங்க சொல்கிறாங்க, ஆஃபீஸில் ஒரே டென்ஷனுங்க, ஒர்க் லோடு ஹெவிங்க, அதனால ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு வருதுங்க இப்படிலான்றாங்க. கிடையாது. நீங்கள் அந்த ஆஃபீஸில் கூட சரி, ஏன் நீங்கள் ஐடி ஃபீல்டிலே வைங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அவங்களுக்கு டெய்லி ஒரு 1/2 hour 1 hour இதுக்கு தனியாக ஒதுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. நீங்கள் தட் மீன்ஸ் அந்த கிளாஸ்ன்றது ஒரு கவுன்சிலிங் மாதிரி. கூலாக இருக்கிறதுக்கு என்ன, ஒர்க்கை எப்படி கூலாக கொண்டு போகிறதுக்கு என்ன, அப்படி செய்யுங்க. எல்லோரும் கண்டிப்பாக இன்வெஸ்ட். இது வரைக்கும் யாரும் சொல்லலை, நான் சொல்கிறேன். ரிலாக்ஸேஷன் கிளாஸ். ஏன்னா அதுதாங்க தேவைப்படுது. ஈஸியாக எடுத்துகிட்டு இப்போ நான் கூட பேசும்போது கூட சொல்லுவாங்க, இவங்க நீங்கள் எப்பவும் ரொம்ப ஜோவியலாக பேசுகிறீங்க, ரொம்ப இதாக இருக்குது. அதுதான் ஈஸி உங்களுக்கு. ஏன்னா அது மனசை ரொம்ப ஹார்டாகக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு ரொம்ப மிருதுவானது, லேசானது. அதை போய் நம்ம ஹார்டாக்கிடுறோம். நம்ம பிரெயின் ரொம்ப சாஃப்ட்டு, அதை போய் நம்ம ஹார்டாக்கிடுறோம். நம்ம ஆக்கலை, நம்ம சூழ்நிலை நம்மளை ஆக்குது. அந்த சூழ்நிலையை ஆக்காமல் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டாக்கா ஏதுவாக இருக்கும். சரி, சப்ஜெக்ட்டுக்கு வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இப்போல்லாம் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்காக தான் சொல்ல வந்தது. இதுவே சப்ஜெக்டு தான்.
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த இத்தினூண்டு இருக்க பிள்ளைங்க என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லுது. நம்மளை மிரட்டுது. அது நம்மளை மிரட்டுது. அவன் என்ன டென்ஷன் ஆனான்னு தெரியல. அவனுக்கு என்ன டென்ஷன் எதுக்குன்னா நம்ம பேசுகிறத அது பேசுங்க, பெரியவங்க பேசுகிறாங்க, அதுங்க கேட்குது, அதை அப்படியே நமக்கு ரிப்பீட் பண்ணுறதுங்க. எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது போது எனக்கு டென்ஷன் ஆகிரும், டென்ஷன் ஆகிக்கிறாதீங்கன்னு. அதுமாதிரி அந்த வேர்டை அதிகமாக பயன்படுத்த தேவையில்லை. அந்த சூழ்நிலை வருதுனால நம்ம பயன்படுத்துகிறோம். இனியும் இருந்தாலும் அது மாதிரி செய்யுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக வருது. ஏன் வருது? ஸ்ட்ரெஸ் அதிகம் வந்து பிபி வந்துடும், ப்ளட் ப்ரெஷர். பிபின்ட்டு ப்ளட் ப்ரெஷர் தான் இல்லை. சரிங்க, அது வந்துருச்சுங்க, இருக்குங்க. நாங்கள் இப்போது நீங்கள் மற்ற சொன்ன மாதிரி மெடிக்கல் நியூமராலஜி மாதிரி இதையும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க. அடுத்து கேன்சர்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து அதை சொல்கிறேன்னே. இந்த இதிலே வந்துட்டு டிசீஸில் க்யூரபிள் அன்க்யூரபிள்னு ஒன்று இருக்குது. அப்போ கேன்சரு க்யூரபிள் இல்லை, அதுவும் க்யூரபிள், திருப்பி க்யூரபிள் இல்லை, அன்க்யூரபிள். ஏன் அப்படின்னாக்கா 4 ஸ்டேஜ் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு, ஃபோர்த்து. மெடிக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துன்னா அஷூரன்ஸ் கொடுத்துருவாங்க. செகண்ட் ஸ்டேஜுக்கு ஒரு 50% கொடுப்பாங்க. தேர்டு ஃபோர்த்துக்கு சாரின்றுவாங்க. நமக்கு தெரியாது. அது வீட்டில் இந்த செல் அரிக்குது பாருங்கள், செல் அரிக்கிற மாதிரி உடம்பு அரிச்சிடும். இது கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வீட்டில் ஒரு பில்டிங்கில் அது செல் அரிக்குது, யாருன்னா கண்டுபிடிக்க முடியுதா? ரொம்ப நாளாக அரிச்சது கடைசி தான் வெளியே தெரியுது. அது மாதிரி தான் இது உடம்பு அரிச்சிடும் தெரியும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அதான் இதுக்கு ஸ்டேஜை பொறுத்து தான் இது. ஸ்டேஜ் இப்போ நான் ஒன்று அதுக்கு நான் இப்போ பதில் கொடுத்தா கூட உங்களுக்கு ஸ்டேஜ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டேஜே இப்போ தெரிஞ்சிருச்சு, நீங்கள் இதை ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு நடக்காது அது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் முடியாது இது. ஏன்னா அப்படின்னா நம்ம சொல்லணும்னா முத்தி போயிடுச்சு, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அது அப்படின்னா அதனால் அதை நம்ம தவிர்த்துருவோம். ஏன்னா அது க்யூரபிள் அன்க்யூரபிள் 2 இதுலேயும் கிளாஸ் கனெக்ட் ஆகுது. பிபியை குறைக்கிறதுக்கு வழியை சொல்லிடலாம். எஸ் சார். ஏன்னா அது அப்போ நீங்கள் உங்களதில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் உங்களதில் இந்த மாதிரி நியூமராலஜிலாம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸ்டேஜை பார்த்துட்டு பண்ணலாம். அது இண்டிவிஜுவலாக தான் பார்த்து பண்ண முடியும் இல்லைங்களா? ஏன்னா அது காமனாக அப்படி சொல்லி உங்களை, ஏன்னா நீங்கள் 100% நம்புறீங்க, செய்கிறீங்க. அது நான் சொன்னது நினச்சி நடக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஆர்வ கோளாறுங்கிற பேரில், கியூரியாசிட்டி பேரில் எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவீங்க. அதை எல்லோரும் மீன்ஸ் இருக்கிறவங்க எல்லோரும் ஸ்டேஜ் தெரிஞ்சாலும் தெரியாமல் இருந்தால் கூட ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். கிடச்சிச்சின்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா மனம் வருத்தப்படுவீங்க. அதனால் ஸ்டேஜை பொறுத்து தான் அது அனலைசேஷன். ஏன்னா அது இதுவே வந்து க்யூரபிள் அன்க்யூரபிள்னு வருது, ரெண்டுமே அதில் கிளாஸில் கவுண்ட் ஆகுது. இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, க்யூரபிள் தான், க்யூர் பண்ணிடலான்றது தான். இப்போ பிபி இருக்குது. ஏன்னா பிபி பெரிய ரிஸ்க்கு. பிபி ரொம்ப ஜாஸ்தியாகி போயிடுச்சுனாக்கா ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துடும், ஸ்ட்ரோக்கு கூட வந்துடும், என்ன வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஏங்க அதிகம் வந்து ஹார்ட் அட்டாக் கூட வருங்க. அது பிபி ஹெவி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆமாம், இதில் பிபிலே 2 இருக்குது, லோ பிபி ஹை பிபின்னு இருக்குது. எந்த பிபி வந்தாலும் ரிஸ்க்கு தான். இது ஹை பிபியோட லோ பிபி இன்னும் மோசம் அது. ஏன்னா எப்படி வேணாலும் இருக்குது, அப்படியே டக்குன்னு பிளாக் அவுட் ஆகிடும் அப்படி. ஸோ அதனால் அவங்களுக்கு இருக்குது, இப்போ போகுது, இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன பண்ணலாம்? இப்போ லோக்கு வேறு நம்பர், ஹைக்கு வேறு நம்பர் கொடுப்பீங்களா சார்? கரெக்டாக கேட்டீங்க. லோ பிபின்றது நம்ம பேச்சு வாக்கில் சொன்னோம். பிபிங்கிறது பொதுவானது, அதில் 2 பிரிவு, உட்பிரிவு, ஐபிபி லோ பிபின்ற மாதிரி. ப்ரெஷர் தான் அது. ஹெவி ப்ரெஷர் இருந்ததுனாக்கா அது ஐபிபி, ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா லோ பிபி. அவ்வளோதான், நம்பர் இது தான். இப்போ ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6/8 உங்கள் தேதியில் 6/8 இல்லைன்னா 2/9, 2/9 இல்லை 2 and 9 அப்படி. 2/9 நீங்கள் 2/9 நினச்சிடுவீங்கள, 2 and 9 அப்படி இருந்துச்சுன்னாவே பிபி இருக்கும். அப்போ பிபி இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, மொபைல் நம்பர் முதல்ல வாங்குங்க. நீங்கள் இப்போ என்ன நம்பர் வச்சுருக்கீங்களோ அது எப்படியே இருக்கட்டும். நம்பர் 41, அந்த நம்பர் 10 டிஜிட்டும் கூட்டணும், 41 வரணும், யூஸ் பண்ணிக்கிங்க. நம்பர் 41 நம்பர் செஞ்சுட்டு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறதுங்க. ஏன்னா இந்த பிபி வந்து 2 பேருக்குமே வரும், லேடிஸுக்கு வரும், ஜென்ஸுக்கு வரும். இப்போ உள்ள காலகட்டத்தில் லேடிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் லேடிஸு தான் ஒவ்வொரு பாடம் எடுத்துக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தான் இது. எப்போ என்ன பேச முடியும், ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன்றாங்க. இன்னமும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டயர்டு லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இது நமக்கு ரெக்கவர் ஆகணும், க்யூர் ஆகணும், சரி பண்ணணும். நம்ம அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம். வீட்டுக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு 2 பேருக்கு கம்பல்சரி இருக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு இது. ஸோ அதனால் அதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்பர் 41, மொபைல் நம்பர் 41, இன்னொரு 41 செஞ்சு, ஒன்று லேடிஸாக இருந்தாக்க பெண்டனில் போட்டுக்கிறேங்க, இல்லை கையில் போட்டுக்கிறேங்க. ஜென்ஸ் அதேமாரி போடலாம்,
இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நாங்கள் லேடிஸ் இருந்தோட நாங்களும் பாக்கெட்டு தான் தச்சுக்கிறோம். ஷர்ட்டே போடுவோம், நாங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்லாம் வச்ச வேலை செய்யாது. ஹேண்ட்பேக்கில் வரக்கூடாது, பாடியோட டச் ஆகிட்டு இருக்கணும். அப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம், அது மேலே பாடி டச் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. ஹார்ட் பீட் இருக்கீங்களா, ஹார்ட் பீட்டிங்க டெக் 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 டெக்குன்ட்டு லேப்டாப்னு அடிக்கிறதுல அந்த ஹார்ட் பீட்டிங்கில் அது கனெக்ட் ஆகும், அது நம்பர். அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் ஷர்ட் பாக்கெட்டில் ஷர்ட்டில் பாக்கெட்டில் வைக்கலாம், கையில் மோதிரமும் போட்டுக்கலாம், பெண்டன் டாலர் மாதிரி போட்டுக்கலாம். நம்பர் 41 செஞ்சுட்டு பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம். அப்படியே மொபைல் நம்பர் 41 அழகாக 4 இடையில ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு போகிறீங்க பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் குறைக்கல, நீங்கள் பிபியில் ரொம்ப ப்ரெஷர் எடுத்து அதிகமாக பேசுகிறீங்களா, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை குறைச்சிரும். ஒரு கட்டத்துக்குள்ள நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க, அதுவும் க்யூர் ஆயிரும். அதுக்கு உங்களுடைய மெடிக்கல் நியூமராலஜிங்கிற பேரில் உங்களுக்கு ஃபார்மல் நியூமராலஜி உள்ளே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், செய்யுங்க, அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. எக்ஸலன்ட் சார். பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதற்கு மிகப்பெரிய கேட் ஓப்பனராக, ஐ ஓப்பனராக இருந்தது இந்த ஷோ அப்படின்னு சொல்லணும் சார். ஏன்னா நிறைய விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க. குறிப்பாக இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இதை வராமல் நீங்கள் அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணணும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த எண்களை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார். கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மிக மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளோ பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள், இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்காகவே லைனப் ஆகி வந்துட்டே இருக்கு. எங்கெங்க? நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனல்ல. அதனால மறக்காம நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாஸ்ட்ராடமஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது குறித்த இன்னும் சுவாரஸ்யமான விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல வருது. எங்கேயும் போயிடாதீங்க, இணைந்திருங்க.